கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை ஊழிய சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ள கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மே மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. சோர்ந்து போகிறவனுக்கு என்ன கொடுக்குறாரா? பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ சோர்வு என்றால் என்ன? சோர்வு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சரீரத்தில் டயர்டாகிடும். ஒரு வேலையை கஷ்டப்பட்டு செய்கிறோம், இந்த வேலை செய்கிறோம், அந்த வேலை எல்லாம் செய்கிறோம். அப்போ இந்த வேலை செய்து கொண்டிருக்கும் உடம்புல சரீரத்தில் டயர்டாகிடும், சரீரத்தில் சோர்வு உண்டாகுது. சில நேரங்களிலே அதிகமாக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது என்ன உண்டாதுன்னா சோர்வு. ஏன் சோர்வு உண்டாங்க கேட்டீங்கன்னா, பல காரியங்களுக்காக நாம் ஜெபித்திருப்போம். திருமணத்தினுடைய காரியங்களுக்காக பெண் பார்த்து கொண்டு இருப்போம். அது கிடைக்காம போதனால சோர்வு உண்டாகுது. மாப்பிள்ளை பார்த்துருப்போம், மாப்பிள்ளை கிடைக்கல, சோர்வு உண்டாகுது. அது மாத்திரமில்லை, படித்து விட்டு வேலை கிடைக்கல, இவ்வளோ கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படித்து விட்டு வேலை கிடைக்கதான் கிட்டிங்கன்னா சோர்வு உண்டாகிறது. +2 முடித்துட்டேன், இனிமேல் நல்ல ஒரு காலேஜில் எதிர்பார்த்துருக்கிற காலேஜ் இடம் கிடைக்கலன்னா சோர்வு உண்டாகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமில்லை, இப்போ நீட் எக்ஸாம் எழுத போனால் மே 4 எழுத போகிறோம். அதில் நல்லா எழுதி நல்ல மார்க் எடுத்து MBBS சீட்டு நிச்சயம் கிடைக்கும். எதிர்பார்ப்பில் ஒவ்வொரு பிள்ளைகளும் காத்திருக்கிறாங்க. அது கிடைச்சிட்டால் சந்தோஷம். கிடைக்காவிட்டு அநேகம் என்ன பண்ணுறாங்க? சோர்ந்து போய் தவிக்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, திருமணமாகி குழந்தை கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா சோர்வு உண்டாகிறது. ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்குறோம், அநேக டாக்டர்கிட்ட போய் பார்க்குறோம், குழந்தை பாக்கியம் கிடைக்கல. கடைசியில் என்ன பண்ணாங்க? சோர்ந்து விடுகிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனிமேல் நமக்கு ஒன்றும் கிடைக்காது, அவ்வளோதான், சோர்வு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு என்ன கொடுக்குறாரா? பலனை கொடுக்கிறார். நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கொள்வேன். திருமண காரியமாக நான் பார்த்துக்கொள்வேன், நல்ல ஆலயத்தை நான் கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, அந்த +2 முடித்து விட்டு நல்ல ஒரு காலேஜில் இடத்தை நான் கொடுக்க போகிறேன். நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து நல்ல MBBS சீட் எனக்கு கிடைக்கும், நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது எல்லா சோர்வுகளையும் மாற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே கொடுக்க போகிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே. அநேக நேரங்களிலே நம்ம காத்திருந்து சோர்ந்து போய் இது கிடைக்குமா அங்கே கேள்விகள் இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த மே மாதம் 2020 சொல்கிறார், நான் செய்ய போகிறேன், நான் அதிசயமான காரியங்களை செய்ய வாழ்க்கையில் செய்ய போகிறேன், நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகும்போது தான் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரா? பலனை கொடுக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் எனக்கு பலனுண்டு என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவன் சொல்கிறது. சத்துவம்னு சொன்னால் கெப்பாசிட்டி. யோசேப்புக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார், எல்லாரும் வெறுக்கப்பட்டார். ஆனால் ஒரு நாள் ஒன்று வந்தது, எல்லா நெருக்கல் வந்தாலும் கூட ஒரு நேரம் வந்தது. அந்த நேரத்தில் யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசத்தில் கொண்டு உயர்த்தினார், அதிபதியாக வைத்தார். எல்லாரும் போஷிக்கும்படியாக அந்த யோசேப்பை கொண்டு வைக்க முடியும் என்று சொன்னால், நம்மை உண்டாக்கிற ஆண்டவர், நம்மை உருவாக்கிற ஆண்டவர், ஒன்றுமே எனக்கு தெரியலையப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் சிங்காசனத்திலே அமரும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே அலுவலகத்தில் ஒரு போஸ்ட் கிடைக்கணும், மேனேஜர் போஸ்ட் கிடைக்கணும், அது கிடைக்குமாறு கேள்விக்கூடிய சூழ்நிலையில் கர்த்தர் ப்ரமோஷன் கொடுத்து நல்ல ஒரு டெசிக்னேஷனில் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். நம்மளோட நம்பிக்கை யார் மேலே வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் மேல் வச்சிருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அர்த்தம் செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு திறமையை கற்றுக் கொடுக்குறார், டேலண்ட்டை கொடுக்குறார்.
அது மாத்திரமே ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் சிங்காசனத்திலே உயர்த்தினார். கரவல் ஆடுகளே பின்னாக தெரிந்த தாவீதை கர்த்தர் சிங்காசனத்திலே அமர முடியும் என்று சொன்னார். அமர வைக்க முடியும் என்று சொன்னால் நம்ம உண்டாக்கிற ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்த முடியும், உங்களை மேன்மைப்படுத்த முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒன்றுமே தெரியாது பிரதர், நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எவர்களையும் உயர்த்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தரால் தான் முடியும். எவரை தாழ்த்தவும் எவரை உயர்த்தவும் இயேசுவால் தான் முடியும். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். சவுல் ராஜாவரன் எதிர்பார்க்கல. சவுல் வந்து சொல்கிறாரு, நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே, இந்த ராஜ பதவிக்கு நான் ஏமாத்துறேன், என் குடும்பம் ஏமாத்துறோம், எல்லாம் என்ன மாத்திரம் ஏமாத்திரம் சொல்லி தன்னை தாழ்த்தி எனக்கு கோத்திர ஏமாத்திரப்பான்னு சொல்லி சொல்கிறார். அப்படிப்பட்ட மனிதனை சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்போ கெப்பாசிட்டி, திறமையை கர்த்தர் கொடுத்து அந்த தேசத்தையே ஆளும்படி கர்த்தர் கிருபை செய்வார். பலவான் தன்னை என்ன பண்ணுமா, பலவீனன்னு சொல்லக்கூடாது, பலவான்னு சொல்லணும். ஆண்டவர் நம்ம நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை எடுத்து பார்த்துக்கு வல்லமையுள்ள தேவனார். அப்போ சத்துவம் எங்கேருந்து வர சொன்னீங்கன்னா, சத்துவம் கர்த்தரிடத்துல தான் வருகிறது. அது சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துவத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ள தேவன் இருக்குது. அநேக நேரங்களில் சோர்ந்து போயிருக்கீங்களா, துக்கத்தோடு இருக்கீங்களா, வேதனையோடு இருக்கீங்களா? நிச்சயமாகவே இந்த மே மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை உயர்த்த போகிறேன், உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தை உயர்த்த போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார். யார் யார் விசுவாசிக்கிறீங்களோ நிச்சயமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ய போகிறார். இயேசுவை நம்பினீங்கன்னா அவர் கைவிடாத ஒரு நேசர். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலத்தில் இடங்க எடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். நல்ல காலத்தில் இடங்க எடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். ப்ரொமோஷன் கதை கொடுப்பார். நல்ல டெசிஷன்ஸை வேலை செய்யும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். ஒரு கெப்பாசிட்டி கொடுப்பார், பலனை கொடுப்பார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதேவனாக இருக்கிறார். நிச்சயமாக எந்தெந்த பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, அந்த தொழில்காரருடைய இருக்க மாதிரிலாம், வியாபாரத்தினுடைய காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை ஆசீர்வதித்த இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசுவை நோக்கி பார்ப்போமா? தலைகள் தாழ்த்தி, அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்கு நன்றியோடு நம்ம துதிக்கிறப்பா. எந்தெந்த பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்காங்களோ, சொந்த பவனுக்கு பலம் கொடுத்து சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருகுப்பட இந்த வேதம் சொல்லுகிறதப்பா. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஹாலே லூயாமை சொத்துருங்கத்தா, நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறப்பா. எந்தெந்த பிள்ளைகளுக்கத்தா ஹாலே லூயா தகப்பனே அனுபவத்தாவே, நான் அநேக நேரங்கள் சோர்ந்து போயிருக்கிறப்பா, துக்கத்தோடு இருக்கிறப்பா. ஹாலே லூயா, என் மகனுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைத்தரங்கப்பா என்று சொல்லி கதறுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஹாலே லூயா அற்புதங்கள் நடப்பதாக. ஹாலே லூயா, நல்ல மணமகளை நல்ல மணமகளை தாங்கப்பா ஏசப்பா. அற்புதத்தை செய்ய முடியாது நன்றியோ. எந்தெந்த பிள்ளைகள் காத்திருக்காங்களோ இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான நசுலாக இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஏசப்பா, நீ குழந்தை பாக்கியம் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஹாலே லூயா, எந்தெந்த பிள்ளைகளுக்கு தாவே ப்ளஸ் முடித்து விட்டு ஹாலே லூயா எனக்கு அற்புதம் நடக்குமான்னு சொல்லி கேள்வி கிடைக்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாங்கிட்டு நல்ல ஒரு காலத்தில் இடம் கிடைக்க கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. ஹாலே லூயாமை சொத்துருங்க தாவே, பலன் கொடுக்கிற மாத்திரம் நல்லவரே, சத்துவத்தை பெருகு பண்ணுங்க தேவனாருக்கு இருக்கிறவை காட்சி ஜெபிக்கிறப்பா. ஹாலே லூயா, சோர்ந்து பெரு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருகு. ஹாலே லூயா, இயேசுவின் நாமத்தினால ஹாலே லூயா, என்னால் முடியாது அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்றாங்க. இயேசுவின் நாமத்தில் இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவன் நேற்று இன்று என்று மாறாத தேவனாருக்கு இருக்கிறவை காட்சி ஜெபிக்கிறப்பா. ஒரு கெப்பாசிட்டி தரப்பறக்கிறவைக்கு நன்றியோடு துதிக்கிறப்பா. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் ஏசப்பா, எப்படியாக யோசேப்பை கொண்டு உயர்த்தின தேவன், தாவீதை உயர்த்தின தேவன், சவுலை உயர்த்தின தேவன், எங்களையும் உயர்த்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாருக்கு இருக்கிறவைக்கு நன்றியோடு துதிக்கிறப்பா. ஹாலே லூயாமை சொத்துன கர்த்தாவே, நான் இன்றும் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர். உங்களுடைய ஆசீர்வதிக்கிற காரணம் ஒவ்வொரு மந்தி இறங்குவதாக இயேசுவை நாமத்தினாலப்பா, ஒவ்வொரு மந்தி இறங்கும்படி நான் ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். பெரிய காரியம் செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். God bless you. God be with you.